கேப்டன் விஜயகாந்துக்கு மிக பெரிய ரசிகர் பட்டாளத்தையும் சாதாரண மக்களிடம் இருந்து அவருடைய நடிப்புக்கு ஆதரவு கிடைக்க ஆரம்பிச்சதும் இந்த படத்தினாலதான். அது என்ன படம்னு சொன்னா 1984 ஆண்டு வெளியாகி வெள்ளி விழா டைரக்டர்னு சொல்லப்படக்கூடிய ஆர் சுந்தரராஜன் அவர்கள் இயக்கிய வைதேகி காத்திருந்தால் திரைப்படம் தான். படத்தை ஏன் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா முதல் காரணம் விஜயகாந்த் பிளஸ் ரேவதி இவங்க பெர்ஃபார்மன்ஸ் அருமையா இருக்கும். விஜயகாந்த் ரேவதியும் முதல்ல சந்திச்சுக்கும் போதுதான் விஜயகாந்த் பேசவே ஆரம்பிப்பார். இந்த படத்துல விஜயகாந்துக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்கும், அதை சொல்லுவாங்க. அங்கிட்டு பார்த்தா ரேவதிக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்கும், சொல்லுவாங்க. விஜயகாந்துக்கு ரேவதி கதையும் எப்படி இணைக்கிறாங்க, என்ன தொடர்பு, ஏன் இப்படி ஒருத்தர் கதையை மாத்தி மாத்தி சொல்லிக்கிறாங்க அப்படிங்கறதான் இந்த படத்தோட கதை. விஜயகாந்தோட முறை பெண்ணு வைதேகி. விஜயகாந்த் அவங்கள கிண்டல் பண்றத தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவங்க விஷம் குடிச்சிருவாங்க. விஷம் குடிச்சு முடிச்சோன்னா தான் தெரியும் விஜயகாந்த் நம்மளதான் லவ் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி உயிர் பிழைக்க முடியாது. அதை விஜயகாந்த் கிட்ட சொல்லி விஜயகாந்த் மடியிலேயே உயிரை விட்டுருவாங்க. அதனால விஜயகாந்த் மனசு உடஞ்சு போய் வெளியூருக்கு பேசவே மாட்டாரு. ஒரு ஊமை போல இருந்துகிட்டு ஒரு கோவில்ல பணி செஞ்சுட்டு இருப்பாரு. கோவில்ல ஒரு சாதாரண பணியாளர் வேலையில இருப்பாரு ஒரு கிராமத்துல. அதுவும் விஜயகாந்தோட அந்த முறைப்பெண் தவறா நினைச்சுட்டு தற்கொலை பண்ணோன்னா அந்த சின்ன பையன் இருப்பான் பாருங்களேன், விஜயகாந்த போட்டு குச்சியால அடின்னு அடிச்சுட்டு போங்கடா நீங்களும் உங்க கல்யாணமும் அப்படின்லாம் சொல்லிட்டு போவான். அப்பெல்லாம் அழாத மக்களே இருக்க முடியாது. அவ்வளவு ஒரு சென்டிமெண்ட் காட்சி. விஜயகாந்த் எல்லாம் அதுல அருமையா நடிச்சிருப்பார். ரேவதி அவர்களை பத்தி சொல்லணும்னு சொன்னா அழகு மலராட அந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆக்கி விட்டுச்சு அவங்கள. அந்த நடனத்தை பார்த்துருப்பீங்க. விஜயகாந்தும் அவங்களும் சந்திக்கிற அந்த முதல் சீன்லயே ரேவதி கலக்கி இருப்பாங்க. படம் பார்க்குற நமக்கே எதற்கு இவங்க விதவை மாதிரி வெள்ளப்புடவை கட்டிட்டு இருக்காங்கன்னு தோணும். அங்கதான் அவங்களோட பிளாஷ்பேக்கை சொல்ல வருவாங்க. இதுல என்ன விஷயம்னு சொன்னா ரேவதியோட பேரும் வைதேகி. அவங்க முதல் நாளே கல்யாணம் அன்னைக்கே அவங்க கணவனோட முகத்தை கூட முழுசா பார்த்துருக்க மாட்டாங்க. ஆத்துல மூழ்கி கணவர் இறந்து போயிடுவார். கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு ஒரு கோயில்ல இருந்து ஆத்த கடந்து கிராமத்துக்கு போகணும். அந்த ஆத்த கடந்து போகும்போதே அந்த மேகங்கருக்கையில பாட்டெல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல, அழகா எடுத்திருப்பாங்க அந்த போட்டு காட்சியெல்லாம், அதாவது அந்த படகு போற காட்சியெல்லாம். அவ்வளோ அருமையான பாடல் அது. அந்த பாடல் முடிஞ்சோன்னா ஒரு சுழல்ல சிக்கி அந்த மாப்பிள்ளை இறந்துருவார். அதுல இருந்து ரேவதி விதவையாயிருவாங்க. அவங்க பேரும் வைதேகி. விஜயகாந்தோட முறை பெண்ணு பேரும் வைதேகி. அந்த ஞாபகத்துல ஒரு தடவை விஜயகாந்த் பாறையெல்லாம் வைதேகின்னு எழுத ஆரம்பிச்சிருவாரு. அதை வச்சு ஊர்ல கதை கட்டிடுவாங்க. ரேவதிக்கும் விஜயகாந்துக்கும் தொடர்பு இருக்கு, நெருப்பு இல்லாமையா புகையுது அப்படின்னு சொல்லி. இவங்க அப்பதான் போய் விஜயகாந்த் பார்ப்பாங்க. நான் அது வரைக்கும் உன்னை பார்த்ததே இல்லை, நீ ஏன் அப்படி எழுதிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது தான் ஒருத்தரோட கதையா ஒருத்தர் மாத்தி சொல்லிக்குவாங்க. ஆக இரண்டு வைதேகிகளும் இந்த படத்துல ரொம்ப துரதிருஷ்டசாலியா இருப்பாங்க. படத்தை பார்க்கறதுக்கு இரண்டாவது காரணம் நம்முடைய இளையராஜா அவர்கள் தான். இசைஞானி இளையராஜா தான் இதுக்கு இசை அமைச்சிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அவ்வளவு அருமையா இருக்கும். அனைத்து பாடல்களுமே ஹிட்டு. காத்திருந்து காலங்கள் போனதடி அந்த பாட்டை கேட்கறதுக்கு யானைகள் கூட்டமே வருமா. பொள்ளாச்சி பக்கத்துல ஒரு கிராமத்துல தியேட்டர்ல அந்த படம் ஓடும்போது, அப்பெல்லாம் உங்களுக்கு தெரியும் 80s கிட்ஸுக்கெல்லாம் தியேட்டர்னு சொன்னா தரையில தான் உட்காந்து பார்க்கணும். கிராமங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா ஒரு கொட்டாய் போட்டிருப்பாங்க. நிறைய ஊர்ல கொட்டாய கூட இருக்காது. பெரிய ஸ்கிரீனை கட்டி தரையில உட்காந்து அப்படியே மண்ணெல்லாம் கட்டி குதிச்சு கூட உட்காந்து பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது அந்த காட்டு பக்கத்துல அந்த கிராமம் இருந்திருக்கும் போல இருக்கு. அந்த படம் ஓடும்போது எப்பெல்லாம் அந்த பாட்டு வருதோ கரெக்டா அந்த நேரத்துக்கு யானைகள் கூட்டம் வந்துருமா. அந்த பாடல் முடிஞ்சோன்னா கிளம்பி போயிருமா அது பாட்டுக்கு. இது ரெக்கார்டு பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு புகழ் பெற்றது நம்ம இளையராஜா இசைஞானி அவர்களின் இசை. மூன்றாவது காரணம் கவுண்டமணி செந்தில் காமெடி. அதாவது அவங்க காம்பினேஷன்ல இதெல்லாம் ஆரம்ப காலம் கலக்கி இருப்பாங்க. அந்த பேரெல்லாம் பாத்தீங்கன்னாலே வித்தியாசமா இருக்கும். இந்த படத்துல ஆளினால் அழகுராஜா சைக்கிள் கடைன்னு வச்சிருப்பாரு. என் திறமைக்கு நான் எங்கவே இருக்க வேண்டியவன், இந்த பட்டிக்காட்டுல இருந்துட்டு கஷ்டப்படுறேன் அப்படின்லாம் சொல்லுவார் இல்லையா, அந்த காமெடி. கள்ளக்கண்டா நாயகண்டா கள்ளகணான்னு சொல்லி செந்தில் அடிக்க துரத்துறது, அது எல்லாத்தையும் விட உச்சமா பாட்டாவே கூட வந்துருச்சு. பெட்ரோமாக்ஸ் லைட்டே தான் வேணுமா அப்படின்னு. அந்த பெட்ரோமாக்ஸ் காமெடி இந்த படத்துல தான். இதாண்டா மேட்டில், இதுல தாண்டா எரியும் அப்படின்னு பாரு கவுண்டமணி. இது எப்படின்னா எரியும் அப்படின்னு செந்தில் அதை பிடிச்சி விட்டுருவாரு இல்லையா, அந்த காமெடி இந்த படத்துல தான். செந்தில் அவர்கள் ரொம்ப அருமையா நடிச்சிருப்பார். கோவை சார்ல கவுண்டமணி அவர்களோட மனைவியா நடிச்சிருப்பாங்க. இவர் பூ அல்வாலாம் வாங்கி கொடுத்துட்டு வாங்க ஆத்துக்கு கூப்பிடுவார் இல்லையா. கவுண்டமணி கேட்டோன்னே வெள்ளந்தியா சொல்லுவார்ல, நீங்க தானே சொன்னீங்க உங்க பொண்டாட்டி பூ அல்வாலாம் வாங்கி கொடுத்து ஆத்தங்கரைக்கு வருவாங்கன்னு சொல்லி. அந்த காமெடி எல்லாம் இந்த படத்துல தான் அவ்வளவு அருமையா இருக்கும். நான்காவது காரணம்னு சொன்னா டைரக்ஷன். ஆர் சுந்தரராஜன் கலக்கி இருப்பாரு இந்த படத்துல. சென்டிமெண்ட், ஆக்ஷன் சொன்னா வில்லனை அறிமுகப்படுத்தினதே பாத்தீங்கன்னா அவ்வளவு அருமையா இருக்கும். ராதா ரவி தான் வில்லனா நடிச்சிருப்பாரு. அவர் நடிப்பை பத்தி சொல்லவே வேண்டாம், அருமையா நடிச்சிருப்பாரு. வெள்ளிக்கிழமை ராமசாமி அப்படின்னு அவருக்கு பேரு. வில்லன் சந்தைக்கு வருவாரு. வந்தோன்னா ஒரு செருப்பை கழட்டுவாரு. அந்த செருப்பை எடுத்து ஒரு தட்டுல வச்சு தாம்பாளத்துல வச்சு ஒரு ட்ரை சைக்கிள் வச்சு அப்படியே கொண்டு போவாங்க. அதுல ஒரு உண்டியல் வச்சுக்குவாங்க. அந்த சுத்தி இருக்கிற அந்த சந்தையில் இருக்கிற வியாபாரிகள் எல்லாம் அந்த காசை போடுவாங்க. ஒரு மிரட்டி காசை
காசு பறிக்கிற இல்லையா தண்டல்னு வச்சுங்களேன், அதை போடுவாங்க. அப்படி வசூல் பண்ணுவாரு. வில்லனுக்கு வந்து அவ்வளவு ஒரு நல்ல அறிமுகம் கொடுத்திருப்பாங்க. இளையராஜா அவர்கள் இசையில பின்னிருப்பாரு ராதாரவிக்காக. ராதாரவியோட பேர் வந்து வெள்ளிக்கிழமை ராமசாமி, நம்ம ஹீரோ விஜயகாந்தோட பேர் வந்து வெள்ளைச்சாமி. இந்த 8 மணிக்கு இவன் பாட ஆரம்பிச்சிருவான் அப்படின்னு சொல்லி நிறைய படங்கள்ல வரும் தெரியுமா. சின்ன தம்பி படத்துல வரும், பூவே உனக்காக படத்துல ஐயோ 8 மணிக்கு அவர் பாட ஆரம்பிச்சிருவாருன்னு ஊரே கதவை சாத்திட்டு ஓடி போயிடும். நிறைய படங்கள்ல அந்த மாதிரி வரும். 8 மணி ஆனா அவர் பாட ஆரம்பிச்சிருவாருன்னு சொல்லி இல்லையா. அதுக்கு ஆரம்பம் இந்த படம் தான், வைதேகி காத்திருந்தால் படம் தான். இதுல 8 மணி ஆனா விஜயகாந்த் பாடுவாரு அப்படின்னு சொல்லி ஊரே அதை கேட்கறதுக்காக உட்காந்துருக்காங்க. ஆகா 8 மணி ஆயிடுச்சு, வெள்ளச்சாமி அவ்வளவு அருமையா பாடுவான் அப்படின்னு சொல்லி ஊரே கேட்க உட்காந்துருப்பாங்க. அது மாதிரி பாடல்கள் அனைத்துமே இந்த படத்துல சூப்பர் டூப்பர் ஹிட். ஜெயச்சந்திரன் அவர்கள் தான் பாடியிருப்பாரு அனைத்து பாடல்களும். கிளைமேக்ஸ் வந்து யாருமே எதிர்பார்க்காத கிளைமேக்ஸா இருக்கும். என்னன்னு சொன்னா வில்லனும் ஹீரோ அந்த படத்துல சந்திச்சிக்கவே மாட்டாங்க, கிளைமேக்ஸ்ல தான் பாத்துக்குவாங்க. அந்த கிளைமேக்ஸ்லயும் ஃபைட் இருக்கும். விஜயகாந்த் வந்து இறந்து போயிடுவாரு. இறந்து போயும் ஒரு கல்யாணம் பண்ணி வைப்பார். அதுதான் கிளைமேக்ஸ்ல வந்து ரொம்ப அருமையா இருக்கும். அப்படியே இறந்து போனது தெரியாம கையில ஒரு வீச்சர் வாழை வச்சுக்கிட்டு ஐயனார் சிலைக்கு முன்னாடி ஐயனார் மாதிரியே நிப்பாரு. ஒரு கோடு போட்டுருவாரு. கோட்டை தாண்டி வரவனா கொன்றுவேன், அந்த கல்யாணம் நடந்தே தீரும், அந்த காதல் ஜோடியா சேர்த்து வச்சே தீருவேன் சொல்லியிருப்பாரு. அதனால அதுக்கு பயந்துகிட்டு அந்த கோட்டுக்கு முன்னாடியே நின்றுவாங்க வில்லன் கோஸ்டிங்க. ஆனால் இவர் வந்து செத்து போயிருப்பாரு. அவர் கையில வந்து ஒரு அருவாளை கொடுத்துட்டு ரேவதி அவர்கள் வந்து அந்த ஜோடிக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. ரேவதி வந்து விதவியா இருப்பாங்க. அவங்க கையாலேயே அந்த மங்களகரமான தாலியெல்லாம் எடுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்னு அவங்களே ஃபீல் பண்ணுவாங்க. அந்த காலத்துல அந்த மாதிரி சென்டிமெண்ட்லாம் இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் அப்படியே டைரக்டர் எடுத்துட்டு கிளைமேக்ஸ்ல ராதாரவி வந்து என்னடா இது ஒரு கோடிவன் ஒரு ஆள்னு நிக்கிறீங்களேன்னு சொல்லி விஜயகாந்த குத்து வரும்போது தான் அப்படியே கீழே விழுந்துருவாரு. ராதாரவி மனசு மாறிடுவார். என்னடா அது இப்படி இறந்து போயும் இப்படி நம்ம தங்கச்சிக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்கான், நம்ம அதை புரிஞ்சுக்காம இப்படி பண்ணிட்டோமே சொல்லிட்டு தங்கச்சிக்கிட்ட வந்து என்ன மன்னிச்சிடுமா, என்ன மனுஷன் ஆக்கிட்டு வெள்ளச்சாமி தெய்வம் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லுவார். தமிழ் சினிமால கோல்டன் பீரியட்னு இந்த 80s சொல்லுவாங்க. எல்லா ஜானர் டைப் படமும் வந்துச்சு. குடும்ப சென்டிமெண்ட், கிராமத்து சென்டிமெண்ட், கொலை கொள்ளை, துப்பறிகிற படம், காமெடி படம் அப்படின்னு சொல்லி அவங்க டைரக்டர்லாம் வந்து கலக்குனாங்க. இந்த படத்திலே பாத்தீங்கன்னா பாலு ஆனந்த் அப்படிங்கிறவர் அசோசியேட் டைரக்டரா இருப்பாரு. இவர் பின்னாடி வந்து டைரக்டர் ஆவார். என்னன்னு பார்த்தா விஜயகாந்தே வச்சே ஒரு படம் எடுப்பாரு. இன்னைய வரைக்கும் அது பெஞ்ச் மார்க்னு சொல்லலாம். நானே ராஜா நானே மந்திரி ஏற்கனவே நம்ம ரிவ்யூ பண்ணிருக்கோம். அவ்வளவு அருமையா இருக்கும். இப்படியெல்லாம் ஒரு காமெடி படம் எடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். விஜயகாந்த் ரசிகர்களே நிறைய பேர் மறந்துருப்பீங்க. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா திரும்பி திரும்பி பாப்பீங்க. செம கிளாசிக்கல் காமெடி. ரஜினி கமல் ரசிகர்லாம் ஏதோ விஜயகாந்த் காமெடி படத்துல நடிச்சிருக்காராமா அப்படின்னு நினைச்சிட்டு பார்க்காம இருந்திருப்பீங்க. போய் பாருங்க, உங்களுக்கெல்லாம் விஜயகாந்த் ரொம்ப பிடிக்கும். அவ்வளவு அருமையா இருக்கும். இந்த வைதேகி காத்திருந்தால் படத்துல வந்து பெர்ஃபார்மன்ஸ்னா விஜயகாந்த் ரேவதி 2 பேர் பெர்ஃபார்மன்ஸும் அப்படி இருக்கும். மேலும் இந்த மாதிரி விஜயகாந்த் படங்களுக்கு ரிவ்யூ பண்ணணும்னு சொன்னா அது என்ன படம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க, நம்ம ரிவ்யூ பண்றோம்.